Hello friends, good morning. So எல்லாருக்கும் happy weekend. So next week குரிய gold updates கொஞ்சம் பார்த்துக்கிறோம். So இது வந்து நம்ம last week வந்து draw பண்ண விஷயம். Last week வந்து Saturday draw பண்ணோம். So இதில் update நம்ம கொடுத்துருந்தோம், A option கொடுத்துருந்தோம். A optionல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதில் நம்ம எதிர்பார்த்தது B option கிடைக்கணும், பட் இந்த ஜூனில் வந்து ஒழுங்கான ஒரு பிரேக் அவுட் இல்லை 4 ஹவரில். ஸோ கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா நம்ம நல்ல ஒரு பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு 3 டேஸாக மார்க்கெட்டில் பெரிய ஒரு நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ சிபிஐ நியூஸுக்கு பிறகும் பிபிஐ நியூஸுக்கு பிறகு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. பிபிஐ நம்ம எதிர்பார்த்தோம் ஏதாவது ஒரு சைட்டில் வந்து பிரேக் அவுட் நடக்கணும், பட் எந்த சைட்லும் பிரேக் அவுட் இல்லை. ஸோ அதே ஜோனில் தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வீக்குரிய நியூஸ் டைம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாளும் நல்ல நியூஸ் டேஸ் இருக்குது, சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருங்க. மெயினாக இருக்கிற நியூஸ் டைம்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ ஜேவிபி வந்து ஹாலிடே மண்டே. ஸோ ஜேவிபி கரன்சி செய்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லோம், ஸ்கிப் பண்ணுறது நல்லோம். அதே மாதிரி நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இதில் இந்த யூஎஸ்டி நியூஸ் மட்டும்தான், கோர் ரீட்டைல் சேல்ஸ் அது மட்டும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய ஒரு நியூஸ் டைம்ஸ் இல்லை நெக்ஸ்ட் வீக். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அனலைஸ் போய்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் வீக் உள்ளது. ஸோ மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற விஷயம் தான். ஸோ மந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கன்ஃபர்மேஷன் தான். நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போலாம் சிச்சுவேஷனில். அதாவது டவுன் சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ இன்னுமே நம்ம எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து செல் ஆப்ஷன் தான். என்ன காரணம்னா நமக்கு இந்த வீக்கு இந்த பாடிக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா தான் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதுக்கு மேலே நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வீக்லி சார்ட்டோ இல்லாட்டி நமக்கு வந்து மந்த்லி சார்ட்டோ க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு. மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால், ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஆல்ரெடி இவ்வளோ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கண்டினியூவாக நமக்கு இந்த க்ரீன் கலர் கேண்டில் இவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட்டில் இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப அதுலேருந்து பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம செல் ஆப்ஷன் பார்க்குறதா இருந்தால் நமக்கு இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் மந்த்துக்குரிய கேண்டல்ஸ்டிக் ஓப்பன் ஆனிச்சுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஸோ இந்த 2 கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் டவுன் சைடுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை, அதனால் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு நல்ல ஒரு ஜூன் இருக்குது. இந்த ஜூன் கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அப்ராக்ஸாக எடுத்துக்குவோம். ஸோ 1963 எடுத்துக்கிறோங்க. 64 எடுத்தாலும் ஓகே, 1963 எடுத்துக்கிறோங்க. அப்ராக்ஸான ஒரு நல்ல ஜோன் இது நோட் பண்ணிக்கிறீங்க. மெயின் ஜோன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட லாஸ்ட் மந்தில் நமக்கு ஓப்பன் ப்ரைஸ். ஸோ ஓப்பன் ப்ரைஸ்னால் இதில் இருக்கிற பாடியில் ஓப்பன் ப்ரைஸ். ஸோ 1963. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஸோ இது வந்து ஜூன் மந்தோட. ஸோ ஜூன் மந்த்னா நல்ல ஒரு ஜூன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இனி தேவையான பாயிண்ட்ஸ்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த லோ பாயிண்ட் தேவை இந்த 1893, இல்லாட்டி நீங்கள் அப்ராக்ஸாக 92 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நீங்கள் 92 எடுத்துக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த ஜூன் நமக்கு கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா இந்த ஜூனில் தான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் அதிலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 1919. ஸோ இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக நமக்கு இருக்கிற ஐடியா என்னென்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட் சரியா திரும்பவும் என்ன நடந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப மார்க்கெட்டில் டவுன், திரும்ப என்ன நடக்குது, இங்கேருந்து வந்த மார்க்கெட் இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆனது ஒன்று, இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் வச்சாலோ இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த்துக்குரிய கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் க்ளோஸ் வச்சாலோ மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு ஃபால் ஆகிறதுக்குரிய சான்சஸ் தான் இருக்குது.
ஸோ அதை விட பெட்டர் இன்னொரு ஐடியா இருக்குது என்னென்னா, மார்க்கெட்டில் பை ஆப்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணால் அந்த 1963க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுன்னா திரும்பவும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பை சைட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு நல்ல ஒரு பை நெக்ஸ்ட் டைம் வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வேறு எதுவும் தேவையான பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். வேணா இதே எடுத்துக்குவோம் 83. ஸோ இப்போதைக்கு தேவைப்படாது. ஃப்யூச்சரில் மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை அவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு. மேபி மார்க்கெட் வந்து மூவ் ஆனிச்சுன்னா இந்த ஜூன் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கும். ஸோ வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம். ஸோ இது ஒரு டோஜி கரெக்டான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. டோஜிக்கு பிறகு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் மேலே இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஜூனில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை மார்க்கெட்டில். நம்ம வீக்லி சார்ட்லேயே அதே சிச்சுவேஷன் தான். வீக்லி சார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லை மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் வந்து பை செல் வந்து கண்டினியூவாக லாங் பை லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து இந்த ஜூனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜூன்லேருந்து நீங்கள் நல்ல ஒரு லாங் பை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இது கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு லாங் செல்லேருந்து ட்ரை பண்ணலாம். கட்டாயம் இந்த முறை லாங் செல் கிடைக்க போனால் கட்டாயம் வந்து 1880 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி 1850 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓவராலாக பார்த்தா டவுன் ட்ரெண்டில் நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். வேணால் அது ப்ரீவியஸாக இருக்கிற அந்த வீக்லி சார்ட்டுக்குரிய இதை மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து அந்த வீக்கோட இது மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு தேவைப்படும் 1934 எடுத்துக்கோங்க. 34,500 கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில். நோட் பண்ணிக்கிறீங்க, வீக்லி ஹைன்னு நோட் பண்ணிக்கிறீங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற வீக்லி ஹை தான். ஸோ லோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லோ நமக்கு தெரியும் 1912. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 1912. ஸோ வீக்லிக்குரிய லோ ஸோ வீக்லி லோ, நீங்கள் வீக்லி லோ வந்து நீங்கள் வந்து இதே எடுத்துக்கிறங்க, இதை எடுத்துக்கோங்க, ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ஹையே எடுத்துக்கோங்க. ஏன்னா திரும்ப மார்க்கெட் வந்து எகெயின் இந்த ஜோனுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள திரும்ப இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். திரும்பவும் மார்க்கெட் வந்து ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது அப்டேட். ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் தான். பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனில் நல்ல கன்ஃபர்மேஷனாக இருந்தால் இது ஒரு பெரிய ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கணும். க்ளோஸ் வச்சுருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், இது ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இருக்கிற டேயோட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இந்த ஜூன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜூனாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இருக்குது. இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்தோம் 63 எடுத்தோம், 64 எடுப்போம். ஸோ இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 64 எடுத்தால் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவராலாக அந்த 64 பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே மார்க்கெட் கட்டாயம் இந்த ஜூனுக்கு போகணும். போயிட்டு 1983 இல்லாட்டி 1972, 73. ஸோ இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனை ரீச் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, ஒரு ஃபால் வரதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ என்ன காரணம்னா, இப்போ நம்ம ஃபாலே சொல்கிறோன்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீக்லி சார்ட் பார்த்தாலும் சரி, மந்த்லி சார்ட் பார்த்தாலும் சரி, ப்ரீவியஸாக இருக்கிற மந்த் எதையுமே பிரேக் அவுட் பண்ணலை. அதே மாதிரி இன்ட்ராடேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேயில் இதே விஷயம் தான். மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஃபார்வர்ட் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் சார்ட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனை வந்து மார்க்கெட் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. மார்க்கெட் வந்து இந்த ஜூனை விட்டு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால் நல்ல கன்ஃபர்மேஷன். இதுலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கல, மார்க்கெட்டில் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து என்ன நடக்கணும், நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளை பொறுத்தவரையில் ஒரு செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து 1935க்கு பிலோ ஏதாவது செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் இப்போது சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வளமையாக பார்க்குற ட்ரெண்ட் லைன் தான், சேஞ்சஸ் இல்லை. ஸோ
ஸோ இது எல்லாமே நான் விக்கோட கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் விக்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஐடியா. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது 2 விஷயம் நடக்கலாம் மார்க்கெட்டில். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா நம்மளோட பை, ஏன்னா மார்க்கெட் வந்து பை சைட் இருக்கனால, அதாவது ஷார்ட் டைமில் பை சைட் இருக்கனால ஒன்று இந்த ஜூன் மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் எபோவ் பை ஜோன் 1983 1990 மட்டும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 90 வந்து பிரேக் அவுட் பண்ணால் 2000 மட்டும் எதிர்பார்க்கலாம் இந்த சிச்சுவேஷனுக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால், ஸோ இது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட் நடக்குள்ள கட்டாயம் நீங்கள் ஒரு டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும், இதுக்கு கீழே. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் நம்ம கட்டாயம் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். சேம் ஐடியா தான், ஏன்னா இந்த இடத்துலையும் வெயிட் பண்ணுது மார்க்கெட், இந்த இடத்துலையும் வெயிட் பண்ணுது. இந்த 2 ஜூன்லேயும் மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கக்குள்ள கட்டாயம் நீங்கள் பை அண்ட் செல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் ட்ரை பண்ணக்குள்ளே இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து வார மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். திரும்ப மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இவ்வளோ தூரம் வரப்போகுது, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கண்டினியூ பண்ண போகுது, கண்டினியூ பண்ணி அதுலேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் டவுன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஜூன் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு டைம் தான் மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் நடந்திருக்கு. மேபி இவ்வளோ தூரம் வார மார்க்கெட், இங்கேருந்து வார மார்க்கெட், இதில் என்ன நடக்கலாம், இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் என்ன நடக்க போகுது, பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ வந்து இதை நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா இருந்தால் 4 ஹவர் சார்ட் பார்த்து கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். மார்க்கெட் ரன்னிங் டைமில் வந்து 4 ஹவர் சார்ட்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்புமா, மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பினா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் அதே சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி எதுவுமே இல்லை, மார்க்கெட் மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலேருந்து வெயிட் பண்ணுவோம், இதில் எந்த இடத்துல நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைக்குதோ அதுலேருந்து நம்ம வந்து செல் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ நான் என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன் நடக்கணும். ஸோ அப்படி ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் வந்து இது கீழே மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, இது சப்போஸ் இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து பி ஆப்ஷனும் நமக்கு ஓப்பன் ஆகும், பி ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் பார்க்கல கொஞ்சம் லாங்காக போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது பி ஆப்ஷன். ஸோ ஏஎம்பி நடக்கல, மணி மார்க்கெட்டில் திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் திரும்பவும் மேலே போயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த சி ஆப்ஷன் ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏபி வந்து செல்லுக்கானது, மற்றது ரெண்டுமே இது ரெண்டுமே செல்லுக்கான ஆப்ஷன், இது வந்து பைக்கான ஆப்ஷன். ஸோ கீ ஜோன்ஸ் பார்த்துக்குருவோம், வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம லாங்லேருந்து பார்ப்போம், ஏன்னா நம்ம பைலேருந்து தான் மார்க்கெட் வந்துருக்கு. ஸோ பைலேருந்து நம்ம பார்க்கல, இப்போ உள்ள சிச்சுவேஷனில் அதே ஜோன் தான் 1940 நீங்கள் எடுத்துக்கிறங்க. 1940 வந்து ஒரு நல்ல ஜோன். ஸோ அதே மாதிரி ஷார்ட் டைமுக்கு பார்க்க போனால் நம்ம இங்கேருந்து இந்த ஜோனுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு வரும் 1930 வருது, அப்ராக்ஸாக 1930. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் எடுக்க வேண்டிய கீ ஜோன் வந்து 1940 எடுத்துக்கிறங்க. 1940 வந்து நல்ல ஜோன், ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்த அதே ஐடியா தான். ஸோ அதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஏன்னா பிளாக் கலர் ரெட் பண்ணிக்கிறோம், ஒரு டொட் லைன் நான் போட்டுக்கிறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு. ஸோ கீ ஜோன் 1940. ஸோ 1940க்கு அபவ் மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் எகெயின் பை ஜோன் தான், ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து பை ஜோனில் தான் இருக்குது. அதே மாதிரி பிலோ நமக்கு 1940லேருந்து 1930 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் எகெயின்
செல் வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. ஸோ செல் ஓப்பன் பண்ணக்கூட நமக்கு 1999, அதுக்கு பிறகு நமக்கு 1912, அதுக்கு பிறகு 1892 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை பை ஜோன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து அதாவது 1964 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1970, அதே மாதிரி 1983. ஸோ 1983 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 1990 போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அதாவது உங்களோட ப்ரைஸ்ட்ட மெயின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறோம். என்ன காரணம், இன்ட்ராடே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து DXY அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நம்ம DXY ட்ராப் பண்ணது, லாஸ்ட் வீக் வந்து ட்ராப் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சார்ட் தான். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான் மட்டும் ஒழிய கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. மார்க்கெட் வந்து இதில் ஒரு சின்ன இன்னுமே நமக்கு வந்து இதில் ஒரு ஐடியா என்னென்னா, நமக்கு இதில் ஒரு மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட் எடுக்கணும் DXY. ஸோ DXY USD மார்க்கெட் வந்து இதில் ஒரு சப்போர்ட் எடுத்தால் தான் மார்க்கெட் வந்து கோல்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுலேருந்து தான் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. பட் ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை, ஏன்னா அது ஒரு லாங் கேண்டில். அதே மாதிரி வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் இருக்குது. பட் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது மந்த்லி சார்ட் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லாங் கேண்டில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். DXYயில் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சால் பார்ப்போம். இது வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இது ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகணும். திரும்பவும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரக்குள்ள என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தா செகண்ட் டைம், அதாவது இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன், இது ஒரு கன்ஃபர்மேஷன், இது ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கொஞ்சம் இந்த ஜூன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த ஜூன் வந்து ஸ்ட்ராங் ஆகக்குள்ள நமக்கு என்ன நடக்க போகுது, சப்போர்ட் க்ரியேட் ஆக போகுது. ஸோ தேர்ட் டைம் வரக்குள்ள என்ன நடக்க போகுது, எகெயின் நமக்கு இங்கேருந்து திரும்ப தேர்ட் டைம் வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டா கட்டாய மார்க்கெட் வந்து திரும்பவும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்டான ஒரு சப்போர்ட் இன்னுமே எடுக்கலை. DXYயில் கரெக்டான ஒரு சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து கோல்டில் பை அண்ட் செல் வந்து கண்டினியூ பண்ணலாம். கரெக்டான ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக மார்க்கெட் என்ன செய்யலாம், பை சைட் வந்து ஃபோக்கஸ் செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போர்ட் இன்னும் கிடைக்காதே மார்க்கெட் இன்னுமே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப் சைட் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ட் எதுவும் தேவைப்பட்டால் எங்களோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.